அந்த ஏஎஸ் செக்யூரிட்டி வராமல் நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டர்களில் பெருசாக வரப்போகுதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த ஏஐ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்கெலாம் ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சில நேரத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்டாங் ஒரு சீனில் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார். இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுசு நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.